ஹலோ மை டியர்ஸ், மூட்டை பிச்சை கொள்ளும் நவீன மிஷின். அதுதாங்க நான் ஏர் ஃபாயிலுக்கு ஒரு ரெசிபி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கல, அதை தான் உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு நான் பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இதை தமிழில் சொல்லணும்னா சூரியகாந்தி விதை, பூசணி விதை அண்ட் ஆளி விதை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கு நான் ஈஸியாக ஒரு ரெசிபி வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இல்லை எனக்கு டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இது என்ன பண்ணலான்னா, ஒரு கிளாஸ் வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதை வடிகட்டி திரும்பவும் நல்ல ஒரு பாகு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிறேன். பாகு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நீட்டாக ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை எடுத்து உடைச்சிங்க அப்படின்னா அழகாக உடையுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டையாக ஊற்றிட்டு கீழே போட்டிங்கன்னா நல்லா கல் மாதிரி சவுண்டு கேட்கும். அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பாகு ரெடி ஆனதும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மிக்ஸ் சீட்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அதுல ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்து நான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல நீங்க வந்து நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நல்லா வந்து இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல ஏதாவது பாத்திரம் சில்வர்ல இல்ல கிளாஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால நான் தட்டிலேயே ஊத்திக்கிட்டேன். ஊத்திட்டு அது லைட்டா சூடா இருக்கும் போதே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இவ்வளோலாம் கஷ்டப்பட முடியாதுன்னா இதுல லைட்டா உப்பும் மிளகும் தூவி கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டா தான் இருக்கும். இதை நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படியே பர்பி ஸ்டைல்ல நம்மளுக்கு ஒரு சீட்ஸ் பர்பி ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம எம்மியா இருக்கும். உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் கிரேவிங்கா இருக்குன்னா கூட நீங்க இதை சாப்பிட்டுக்கலாம். இது ஹெல்த்தியும் கூட. இதெல்லாம் முடியாதுமா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இதை நீங்க பவுடர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாங்க. இட்லி, தோசை, ஓட்ஸ், அது மாதிரி எதுனா சாப்பிட்றீங்களோ அதில் கூட நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும்.